ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலன்ஸ் த கோத் இஸ் இன் செஷன் பை விஜய் டெண்டுல்கர் அப்படிங்கிற ஒரு பிளேயோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் லைக் பண்ணதுமே கீழே வந்து ஹைப் த வீடியோ அப்படின்னு சொல்லி வரும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை ஹைப் பண்ணி ஓடுங்க. அண்ட் நம்ம சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாமா. விஜய் தோன்பட் டெண்டுல்கர் அப்படிங்கிறத அவரோட ஃபுல் நேம். இவர் 6th January 1828 வந்து 1928 பிறந்திருக்கிறாரு. இந்தியன் பிளே ரைட், மூவி அண்ட் டெலிவிஷன் ரைட்டர். இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்ரஸி எஸ்ஏயிஸ்ட், பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட், சோஷியல் கமாண்டரும் கூட. நம்ம பார்க்க போகிற பிளே த சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன் அப்படிங்கிற ஒரு பிளே வந்து ஒரு மராத்தி பிளே. அதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஷன் டாட்டா கோட் ஷாலோ அச்சி அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிளேயோட மராத்தி நேம். அண்ட் 1967 தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. நம்மளோட ஆத்தர் பார்த்திங்க அப்படின்னா பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேயும் வாங்கியிருக்காரு. 9th May 2008 வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார். அண்ட் இந்த பிளேயோட ஓவரால் ரிவால்வ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளே இன் பிளே. அதாவது ஒரு பிளே நம்ம பார்க்குறதே வந்து ஒரு ட்ராமா தான். அதாவது ஒரு பிளே, அந்த பிளேக்குள்ளே வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு பிளேயை வந்து என்னாக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஓவர் வியூவாக இருக்கும். அண்ட் அந்த பிளேயில் வந்து இவங்க அந்த நாடகத்துக்குள்ளே நாடகம் நடிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. ஸோ அந்த ட்ரையல் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயை வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜரான தீம்ஸ் பார்த்துடலாம். இதோட மேஜரான தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஹைப்போக்ரஸி, ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி, ரியாலிட்டி வெர்சஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஐசோலேஷன் ஆஃப் விமன். இதெல்லாமே வந்து இந்த ஸ்டோரியோட ஒரு மேஜரான தீமாக வந்து இந்த பிளேயில் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர், நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் லீலா பென்னாரே. இவங்களோட ஏஜ் வந்து 34 years இருக்கும். இவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். இவங்க வந்து அன்மேரிட், பட் இவங்க வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இல்லீகல் அஃபேராக மூலியமாக வந்து அந்த குழந்தை வந்து இவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இவங்களோட லைஃப்பை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாக்குள்ளே இவங்களே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு பிளே, அந்த பிளேக்குள்ளே இவங்களே ஒரு பிளே பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து இவங்களோட லைஃப்பை தான் வந்து குத்தி காமிச்சு பேசி இவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு ஜாலியான, எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சுட்டு பேசி விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக வந்து இருப்பாங்க. பட் அவங்களோட லைஃப்னு பேச வரும்போது வந்து அவங்க வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கஷிகர் வந்து இந்த பிளேயில் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் ஒர்க்கர். கஷிகர் வந்து நார்மலாகவே வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். நம்ம பார்க்குற பிளேயில் வந்து ஒரு பிளே வரும் இல்லையா, அதில் உள்ள என்னென்ன கேரக்டர்ஸ்னு சொல்லிடுறேன். அண்ட் அந்த பிளேயில் வந்து இவர் யாராக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஜட்ஜாக இருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு இறக்கமே இல்லாமல் வந்து ஒரு இம்மாரலான இது தான் கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷக்குன் டாமி வந்து யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு லாயர். ஒரிஜினலாகவும் ஒரு லாயர் தான், ஒரு ப்ராசிக்யூட்டர். அவர் வந்து ஒரு ஃபெயிலியரான ப்ராசிக்யூட்டர். அவர் இந்த பிளேலையும் ஒரு லாயர், ஒரிஜினலாகவும் ஒரு லாயர். ஆனால் வந்து அவர் வந்து ரொம்பலாம் வந்து அவருக்கு கேசஸ்லாம் வரல. ஸோ அவர் வந்து ஒரு ஃபெயிலியர். நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் கஷிகர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிப்பிக்கலான ஹவுஸ் ஒய்ஃப். இந்த பிளேயில் வந்து அவங்களுக்கு என்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சைல்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷமந்த் அப்படிங்கிறது வந்து அந்த வில்லேஜில், ஏதாவது ஒரு வில்லேஜ் பாய். இந்த வில்லேஜுக்கு தான் வந்து அவங்க போயிட்டு நாடகம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. அந்த ப்ளே பண்ண போகும்போது அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்தவன் தான் ஷமந்த். இவர் வந்து பயங்கரமான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பாய்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பான்ஷி யார் அப்படின்னா ஒரிஜினலாக அவர் வந்து கிளர்க்கு. இந்த பிளேயில் வந்து அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையலோட விட்னஸ், அந்த சாட்சி சொல்ல வருவாங்க இல்லையா, அதை தான் வந்து அந்த ரோலை தான் வந்து இவருக்கு கொடுப்பாங்க அந்த மாக் ட்ரையலில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கர்ணிக் வந்து ப்ரொஃபஷ்னலாகவே வந்து ஒரு ஆக்டர். ரொம்பவே வந்து ஒரு மைனர் கேரக்டரில் வந்து வருவார். அண்ட் அவர் மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து கண்ணை மூடிட்டு வந்து பிலீவ் பண்ணுற ஒரு கேரக்டர். ரெண்டாவது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராங்டே வந்து யார் அப்படின்னா அவரோட ஃபுல் நேம் வந்து பாலு ராங்டே. அண்ட் இவர் வந்து ஒரு அடாப்டட் சன். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கஷிகருக்கு வந்து ஒரு அடாப்டட் சன். இவரை வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி தான் வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பரான ஸ்கூல் லைஃப்லாம் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க.
அண்ட் ப்ரொஃபஸர் டாம்லே அப்படிங்கிற கேரக்டர் வரும். பட் அந்த நம்மளோட ஸ்டேஜில் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து அவர் வந்து வரவே மாட்டார். இவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்டேஜ் கேரக்டர். பென்னாரே இருக்கு இல்லையா, நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் லீலா பென்னாரேயோட லவ்வர். அண்ட் அவங்க மூலியமாக தான் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. நம்மளோட ப்ரொஃபஸர் டாம்லேக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 5 சில்ட்ரன்ஸ் இருக்கும். நம்மளோட லீலா பென்னாரேயோட பாடிக்காக மட்டும்தான், ஒன்லி லஸ்ட்டுக்காக தான் அவங்க கூட இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுமே வந்து இவங்க வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பென்னாரே தான் வந்து விக்டம். கஷிகர் வந்து ஒரு அட்ராசிட்டி பிடிச்ச ஒரு ஜட்ஜாக வந்து அந்த பிளேயில் உட்காந்துருப்பார். இந்த சுக்டாமி வந்து லாயர். அண்ட் மிஸ்ஸஸ் கஷிகர் வந்து ரொம்பவே வந்து ஒரு பொறாமை பிடிச்சவங்க. மற்றவங்க எல்லாமே வந்து ஒரு மைனரான கேரக்டர்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஆக்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 1ல் வந்து சமந்த் வந்து அந்த வில்லேஜ் பாய் இருக்கான்ல, அந்த வில்லேஜ் பாய் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ராமா ட்ரூப் வந்து வந்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்காக வந்து வந்துடுவாங்க. அந்த வில்லேஜ்லேயே வந்து ஒரே ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து எல்லா ட்ராமா, அந்த வில்லேஜில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும், என்ன ஒரு குரூப் மீட்டிங் நடந்தாலும் அங்கே தான் நடக்கும். ஸோ அவர் வந்து அந்த சமந்த் வந்து கையில் ஒரு லாக்கையும் கீயையும் வந்து எடுத்துகிட்டு வராரு. கையில் வந்து ஒரு பேரட்டாயும் வச்சுருக்காரு. அப்போ நம்ம சமந்த் வந்து கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பென்னாரையும் அவரும் தான் வராங்க. மற்றவங்கெல்லாம் அந்த ஹாலுக்கு வந்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட பென்னாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இவங்க ப்ரெக்னென்ட் இல்லையா, இவங்க வந்து அவரோட வந்து ஃப்ளாட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வந்து அப்பா கிடையாது. ஏன்னா நம்மளோட ப்ரொஃபஸர் டாம்லே வந்து அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ விட்டுட்டு வந்து போயிருப்பாங்க. நம்மளோட குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனோட வந்து ஃப்ளாட் பண்ணுவாங்க. பட் சமந்த் வந்து பயங்கர இன்னசென்ட் இல்லை. ஸோ அவனுக்கு வந்து புரியாது. அந்த மீட்டிங் ஹாலில் வந்து போன வாரம் வந்து ஒரு மேஜிக் ஷோ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு கதையெல்லாம் வந்து இவங்களோட பேசிகிட்டு இருக்கான். அண்ட் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே மற்றவங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. அண்ட் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம பென்னாரே வந்து அவங்கள பற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், நான் வந்து ஒரு பயங்கரமாக ரொம்ப பேஷனேட்டான ஒரு ஆள். என்னை பற்றி மற்றவங்க எல்லாமே பொறாமப்படுற அளவுக்கு என்னோடய டீச்சிங்கில் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் இருக்கும். என்னோடய லாஸ்ட் ப்ரீத் உள்ள வரைக்குமே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து டீச்சிங் தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றி அவங்க வந்து செல்ஃபாக வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்களோட ஸ்டொமக்கில், அதாவது அவங்க வயிற்றில் வந்து கையை வச்சு வந்து ஒரு மோனோலாக் பேசுவாங்க. அண்ட் அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன புரியும், ஒரு நம்ம ரீட் பண்ணுற நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரெக்னென்ட்னு புரியும். பட் நம்ம சமந்துக்கு வந்து புரியாது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பயங்கரமான இன்னசென்ட். ஸோ அவருக்கு வந்து அது வந்து புரியாது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மற்றவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த கோர்ட் இருக்குல்ல, அந்த கோர்ட்டில் வந்து ஒரு என்லைட்மெண்ட் பண்ணுறது தான் எங்களோட கோல். எங்களோட ட்ராமா மூலியமாக உங்கள் வில்லேஜில் வந்து ஒரு என்லைட்மெண்ட் வந்து இருக்கும். அதுதான் வந்து எங்களோட கோலாக வந்து நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பென்னாரே வந்து சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் கஷிகர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சில்ட்ரன் கிடையாதுல்ல. அவங்க மற்ற ட்ராமா ட்ரூப் எல்லாமே வருது. அண்ட் ட்ராமா ட்ரூப் எல்லாமே வந்ததுமே நம்மளோட அவங்கவுங்க கேரக்டர்ஸை வந்து அவங்கவுங்க பிரிச்சுக்கிறாங்க. இப்போ வந்து ராங் டேக்கு வந்து என்ன இருக்கும்னா ஃப்ளூ இருக்கும். ஸோ அவரால் வந்து ட்ராமாவுக்கு வந்து வர முடியாது. அப்போது அவரோட கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாராவது வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போது சமந்தை வந்து இதில் வந்து நடிக்க வைக்கலான்னு சொல்லுவாங்க. பட் சமந்துக்கு வந்து ட்ராமானா என்னென்னே தெரியாது அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி நம்ம சீன் பண்ணுவோம், நம்ம ஒரு ட்ராமா நடித்து காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பென்னார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம அட்டாமிக் வெப்பன் அப்படிங்கிற தீமில் தான் வந்து அவங்க வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து ட்ராமா போட வந்திருப்பாங்க. அதை நம்ம 7 டைம்ஸ் வந்து ரிஹர்சல் பார்த்துட்டோம் இல்லை. ஸோ நம்ம வந்து வேறு ஏதாவது ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதோட வந்து ஆக்ட் 1 வந்து முடியுது. ஆக்ட் 2ல் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட பென்னாரே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நான் அதுக்குள்ளே மற்ற ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களா வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுப்பாங்க. என்னென்னா, நம்ம பென்னாரியோட லைஃப்பை வந்து இப்போ நோண்டணும், அவங்கள வந்து நம்ம காயப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்ட் 2. அண்ட் அவங்க மேலே வந்து இன்ஃபான்டிசைட், அதாவது சிசு கொலை அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. இந்த கோர்ட்டில் வந்து நம்ம அவங்கள வந்து ஒரு குற்றவாளியை நிற்க வைக்கணும். அதாவது பென்னாரி வந்து ஒரு குற்றவாளி. நம்ம கஷிகர் ஆல்ரெடி பார்த்தோம்ல ஜட்ஜ். இதில் தான் வந்து இந்த ப்ளே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஐடியா யாருமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம பென்னாரேக்கு வந்து தெரியவே தெரியாது. நம்ம சக்குண்டாமி இருக்கார்ல, அவர் தான் வந்து லாயர். நம்மளோட கஷிகர் வந்து ஜட்ஜாக இருக்கார். இந்த ப்ளே வந்து இதுதான் வந்து தீம் வச்சுருக்காங்கன்னு நம்மளோட பென்னாரே தவிர மற்ற எல்லாத்துக்குமே தெரியும். சமந்த் வந்து ஆஸ் யூஷுவல் இன்னசென்ட் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியல.
ஃபஸ்ட்டு நம்மளோட பென்னாரே வந்து நல்லா ஹாப்பியாக வந்து சிரிச்சுட்டு பாடிட்டே வந்து வர்றாங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து எல்லார் கூடயுமே ஜாலியாக பேசுகிற ஒரு கேரக்டர். அவங்க வந்ததுமே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாங்ஷி வந்து என்ன பண்ணுறாரு, அவங்கள இழுத்துட்டு போய் வந்து அந்த கூண்டுக்குள்ளே வந்து நிப்பாட்டுறாங்க. குற்றவாளி கூண்டுக்குள்ளே வந்து நிப்பாட்டுறாங்க. அண்ட் அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஷாங்டே இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஓ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி புக்கு கொண்டு வந்து ப்ராமிஸ் வாங்குறாங்க. எல்லா கேஸ்க்கு முன்னாடியும் ஏதாவது பகவத்கீதையெல்லாம் வச்சு ப்ராமிஸ் வாங்குவாங்கல்ல, நம்மளோட ராங்டே வந்து பகவத்கீதை வந்து கொண்டு வர்றதுக்கு மறந்துருப்பார். ஸோ இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் வந்து ப்ராமிஸ் வாங்குறாங்க. அண்ட் வாங்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ளே வித்தின் ப்ளே. அந்த ப்ளேயில் நம்ம பார்க்குறது அந்த ப்ளேக்குள்ளே ப்ளே வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கஷிகர் ஜட்ஜு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ரொம்பவே ஒரு மோசமானவா, நீ வந்து ஒரு சிசு கொலை வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட லாயர் யார், இந்த லாயர் வந்து சகுன்டாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாங்ஷியை வந்து ஃபஸ்ட்டு வந்து விட்னஸை வந்து கூப்பிட்றாரு. உங்களுக்கு வந்து நம்மளோட பென்னாரியை பற்றி என்னெல்லாம் வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் அப்போது வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணோம். அண்ட் மீட் பண்ணும்போது அந்த பாங்ஷி வந்து சொல்கிறாரு. பாங்ஷி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து அவங்க என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வயிற்றில் வந்து ஒரு குழந்தை இருக்குது. ஸோ என்னால் வந்து உங்கள் ஹெல்ப் வேணும், நீங்கள் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க, கெஞ்சி கேட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து மேரேஜ் பண்ண வந்து மறுத்துட்டேன். அப்போ அவங்க பர்ஸ்லேருந்து வந்து டிக் 20 பாய்சன், டிஐகே டிக் 20 பாய்சன் அப்படிங்கிற ஒரு பாய்சன் வந்து வெளியே வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ட்ரையல் சீனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த லாஸ்ட் வீக் மீட்டிங்கில் நான் வந்து அவங்கள மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். மற்றவங்க குழந்தைக்கெலாம் என்னால் அப்பாவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பாங்ஷே வந்து இப்படிலாம் வந்து சொல்கிறது நம்மளோட பென்னாரிக்கு வந்து பயங்கரமான ஷாக். ஏன் அப்படின்னா, அவங்கள நம்பி தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட அவங்களோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து இப்படி ஒரு ரகசியத்தை வந்து இப்படி வெளியே சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் நிற்பாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து இவரை பற்றி என்னெல்லாம் தெரியும், நம்ம பென்னாரியை பற்றி வேறு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராங் டே கூப்பிட்றாங்க. நம்ம ராங் டேக்கு வந்து இதில் என்ன பேச அப்படின்னே தெரியல. பட் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்ச கதையை வந்து அவர் சொல்லுவார். என்னையும் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நானுமே வந்து நோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸஸ் கஷிகர் வந்து வருவாங்க. மிஸ்ஸஸ் கஷிகர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவள் வந்து எல்லார்ட்டையுமே வந்து பாய்ஸ்டெல்லாம் எந்த பாய்ஸை பார்த்தாலுமே பயங்கரமாக சிரித்து பேசி ரொம்பவே வந்து ஃப்ளாட் பண்ணுவா. ஒரு பொண்ணாக வந்து அவள் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. மொத்தமாக வந்து இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போது மிஸ்ஸஸ் கஷிகர் இருக்காங்கல்ல, மிஸ்ஸஸ் கஷிகர் வந்து ஒரு லேடி. பட் இவங்க நடக்கிற எதையுமே அவங்க ஸ்டாப் பண்ணாமல் இவங்களுமே வந்து அவங்கள பற்றி வந்து தப்பாக வந்து பேசுவாங்க. கர்ணிக்கும் அவரோட பங்குக்கு வந்து அவர் வந்து அவங்கள சார்ஜ் பண்ணுறாரு. விட்னஸாக வந்து நம்ம சுமன்ட்டு வந்து கூப்பிடும்போது எல்லாருமே இப்போது அவளோட பென்னாரியோட ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை வந்து சொல்கிறாங்க. அப்போது ராக் டே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளோட ப்ரொஃபஸர் டேம்லியோட வீட்டில் வந்து ஒரு நாள் போயிருந்தேன். அப்போது வந்து நான் டோரை நாக் பண்ணும்போது நான் பென்னாரே வந்து இருக்கிறத வந்து அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் திடீர்னு நெக்ஸ்ட்டாக யாரை நம்ம ஷகுன்டே லாயர் வந்து யாரை கூப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சமந்தை வந்து விட்னஸாக கூப்பிட்றாரு. இவருக்கு வந்து இங்கே என்ன நடக்குன்னே புரியல. அப்போது வந்து நம்மளோட ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்ட ஸ்டோரியிலேருந்து வந்து நீ கண்டினியூ பண்ணு, நீ ஏன் ஓனாக ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நானும் ப்ரொஃபஸர் டேம்லே வீட்டுக்கு வந்து போன வாரம் போனேன். அப்போ வந்து நான் அவரோட டோர் வந்து பூட்டி இருந்தது. நான் வந்து நாக் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணு அழுகுற சவுண்டு கேட்டது. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அது வந்து பென்னாரே தான். பென்னாரே வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க, நீங்கள் இப்போது இந்த நிலைமையில் என்ன இப்படி மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் 2 பேருமே சூசைட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. நம்மளோட பென்னாரேயை பற்றி இவங்க எல்லாம் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது. இவங்க வந்து போதும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதை வந்து யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட பாங்ஷி இருக்கார் இல்லையா, பாங்ஷி சொல்லி முடிச்சிட்டாரு, ராக் டே சொல்லி முடிச்சிட்டாங்க. கர்ணிக் இருக்காங்கல்ல, கர்ணிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட பங்குக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களோட சைல்டுஹுட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. நம்ம பென்னாரியோட சைல்டுஹுட்டில் வந்து அவங்க அவங்களோட அங்கிளை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மாவோட
பிரதரை வந்து நம்ம லவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க அங்கிள் வந்து இவங்கள மேரேஜ் பண்ண நோ சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு அன்பே கிடச்சிருக்காது. ஸோ அவர் ஒருத்தர் தான் வந்து இவர் மேலே அஃபெக்ஷன் காட்டினோடனே இவங்க வந்து அவர் மேலே லவ் ஃபால் ஆகிருப்பாங்க. அண்ட் அந்த லவ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ வந்து சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் ட்ரை பண்ணுவாங்க. அந்த சூசைட்லேயுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட லைஃப் எல்லாம் பற்றி வந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து இவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. இப்போ சமன்ட்டு சொன்ன அந்த வில்லேஜ் பாய் சொன்னதை தவிர மற்ற எல்லாமே வந்துட்டுரும். இப்போது ஜட்ஜு வந்து அவரோட பங்குக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து லோக்கல் சேர்மன் ஆஃப் எஜுகேஷனை வந்து மீட் பண்ண போனேன். அவரோட வீட்டுக்கு வந்து நான் போகும்போது அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ஒரு அன்மேரிடான விமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்து பிள்ளைங்க வந்து பாட கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து பிள்ளைங்க வந்து பார்த்து கெட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து முதல்ல வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம பென்னாரிக்கு வந்து வேலையும் போயிருக்கும். ஏன்னா இவங்க வந்து இல்லீகலாக ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. இவங்களை வந்து ஒரு அன்மேரிடுங்கிறதுனால வேலையும் போயிருக்கும். இந்த ட்ரூப்பில் தான் வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரூப்லேயுமே வந்து இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க. மாற்றி மாற்றி அவங்களோட லைஃப்பை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட பென்னாரேக்கு வந்து உங்கள் யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கத்துவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களோட இல்லீகலான இந்த பென்னாரோட பர்சனல் லைஃப் எல்லாம் மாற்றி மாற்றி எல்லாருமே வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்து இவங்களுக்கு வந்து இது சுத்தமாக வந்து பிடிக்காது. அண்ட் ஃபைனலாக ஒரு எமோஷ்னல் பிரேக் டவுனாக வந்து ஆவாங்க. நீங்கள் யாருமே வந்து என்னை பற்றி வந்து பேசாதீங்க, நீங்கள்லாம் வந்து இதை வந்து பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து கோர்ட், நீ வந்து கோர்ட் மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து மிஸ்ஸஸ் கஷிகர் வந்து சொல்லுவாங்க. நம்மளோட மிஸ்ஸஸ் கஷிகர் வந்து ராண்டேட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் விட்னஸாக வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து இப்போது நிறையா பிட்டாக அவளை பற்றி நீ எடுத்து விட்டனா தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுப்பாங்க நடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போது இவளோட பண்ண தப்புக்காக இன்ஃபான்டிசைடு அப்படிங்கிறது இல்லீகல் ப்ரெக்னென்சி வந்து ரொம்பவே ஒரு தப்பானது, இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ நேரம் வந்து பென்னாரியை பற்றி பேசினவங்க எல்லாத்துக்குமே அதிகமான டைம் கொடுத்துட்டு அண்ட் இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செகண்ட்ஸில் ஒன்று நீ என்ன பேசிக்கணுமோ நீ பேசி நிரூபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த 10 செகண்ட்ஸில் வந்து இவங்க எதுவுமே பேசாமல் வந்து நிறைய பேசணும்னு தோணும். பட் இவங்க வந்து எதுவுமே வந்து பேசாமல் வந்து அமைதியாகவே இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக இதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, உன் வயிற்றில் உள்ள குழந்தைய வந்து நீ அபார்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து ஒரு ப்ளே நடிக்க போன இடத்துல இவங்களா ட்ரையல் பார்க்க இவங்க நடித்த ஒரு ப்ளே. அண்ட் இந்த ப்ளேயில் வந்து இவங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பேசினதை பார்த்து எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கோர்ட்லேருந்து வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் அந்த டோர் வந்து வெளியே யாரோ பூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இவங்களால வெளியவும் போக முடியாது, உள்ளேயே இருக்க முடியாது. இவங்க பவுச்சில் வந்து ஆல்ரெடி இந்த டிக்-20 அப்படிங்கிற பாய்சன் இருந்தது இல்லையா, அதை வந்து எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் இவங்க எல்லாருமே வந்து அவங்கள தடுத்துருவாங்க. இவங்கெல்லாம் பேசினது வந்து பிடிக்காம இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டிப்ரெஸ் ஆகி அந்த தரையில் கிரவுண்டில் விழுந்துருவாங்க. அண்ட் அதோட என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எல்லாருமே வில்லேஜ் பீப்புளெலாம் இப்போ வந்துடுவாங்கன்னு சமந்த் சொல்லிடுவாங்க. சமந்த் வந்து ரொம்பவே வந்து ஒரு அப்பாவி இல்லை. அண்ட் அவருக்கு வந்து இங்கே என்ன நடக்குன்னே புரியாது. அண்ட் மற்ற எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரொஃபஸர் டாம்லேயால் அவங்க இல்லீகலாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போ இங்கே பேசினது எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு. ஆனால் சமந்துக்கு தெரியாதனால அவர் வந்து ஒரு ட்ராமாக்கு எதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அண்ட் இவங்க இவ்வளோ வைலண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு எதுவுமே புரியாது. அண்ட் அவங்க வந்து எழுப்பி பார்ப்பாங்க அண்ட் எந்திக்கவே மாட்டாங்க. ஸோ நான் வாங்க மக்கள் அந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நெக்ஸ்ட்டு ஒரிஜினலாக போட வந்த ட்ராமாக்கு எல்லாருமே நெக்ஸ்ட் ரூம் போய் ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இந்த செட்டிங்கையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ராமாக்கு ஏற்ற மாதிரி வந்து செட்டப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதோடு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து மூடும். அண்ட் அது வரைக்குமே நம்ம பென்னாரே வந்து படுத்தான் இருப்பாங்க. நம்ம சமந்த் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரட் டாயை வந்து வைப்பாங்க. அதோட அந்த ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆகும். அண்ட் அதுதான் வந்து இந்த ஒரு மோனாலோகோட ஒரு டீப்பஸ்டான ட்ராஜடி மோனாலோகோட வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளே வந்து முடியும். அந்த ப்ளேயோட அந்த ப்ளே வித்தின் ப்ளேயும் என்ன ஆகும் அப்படின்னா முடியும். அதாவது ஒரு ப்ளே இருக்குது, அந்த ப்ளே நம்ம பார்க்குறது வந்து ஒரு ப்ளே. அந்த ப்ளேயில் வந்து இவங்கெல்லாம் ஒரு ட்ராமா நடிக்க போகிறாங்க. அந்த ட்ராமாவில் வந்து ட்ரையல் பார்க்குறதுக்காக வந்து பென்னாரோட ஓன் லைஃப் ஸ்டைலை வந்து பேசுகிறாங்க. பென்னாரே வந்து இல்லீகலாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா ப்ரொஃபஸர் டாம்லேக்கு. அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து 5 குழந்தைங்க இருக்கும். ஸோ வந்து
அவர் வந்து மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போது இவளோட லைஃப்பை வந்து பென்னாரியோட லைஃப்பை இவங்கெல்லாம் குத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து ஷக்கன்டாமி, பாங்ஷே, கஷிகர், மிஸ்ஸஸ் கஷிகர், ராண்டே, கர்னிக் இவங்க எல்லாமே வந்து பிளான் பண்ணி அவளோட லைஃப்பை வந்து இழுத்து இந்த ட்ரையல் சீனில் கொண்டு வந்து அவளை வந்து கஷ்டப்படுத்துறது தான் வந்து இந்த ப்ளே வித் என்ன ப்ளேயாக வந்து இருக்கும். அண்ட் இவ்வளோ தான் சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போகும் அவளுக்கு சம்மரி வேணுன்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.